Is my screen visible? Yes, sir. Okay, just a minute. Let me check whether people have reached YouTube. அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்களாங்கிறதே வந்து let us check. Okay, class, shall we begin? Yes, sir. ரித்திகா மட்டும்தான் இருக்காங்களா, வேற யாரும் இல்லையா? எனிவே யூ பீப்புள் ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். சார் மீட்ல இருந்து வெளியே போயிட்டு அப்புறம் யூடியூப்ல போகணுமா இல்லை அப்படியே யூடியூப் போகணுமாங்க சார்? நீங்கள் இங்கிருந்து போய்க்கலாம். இங்கே நடுவில் நீங்கள் எதுவும் பேசுனீங்க, உங்களுக்கு எல்லாமே டபுள் டபுளாக கேட்கும். அதனால தான் இருந்துட்டு மீட்ல இருந்து நீங்கள் வெளியே போயிட்டு யூடியூப் போய்க்கங்கன்னு சொன்னது. ஓகேங்க சார். ஆனால் டிஸ்கஸ் பண்ணும்போது யூடியூப்பில் இங்கே ரெண்டுலேயுமே இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஆடியோ உங்களுக்கு 2 times கேட்கும்பா. நீங்கள் அங்கே போய் லைவ் சேட்டில் ஆஸ் யூஷுவல் யூ டைப் அவுட் யுவர் நேம் அண்ட் ரோல் நம்பர், உங்களோட அட்டண்டன்ஸ் வந்து அங்கே ட்ராக் பண்ணிப்பேன் நான். ஸோ இப்போ மீட்குள்ளே இருக்க எல்லாருமே வந்துட்டு யூ பீப்புள் ஆர் ரெடி டு ஆன்சர். ஆம் ஐ ரைட்? எஸ் சார். Yes, sir. எஸ் சார். Yes, sir. Okay, fine. So we'll start with the basics. Basicana ஒரு problem. Can any one of you go through and tell me what is given in the problem? என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சார் சொல்லுங்கப்பா. சார் ஒரு இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க சார். அந்த இன்டெக்ரலோட அந்த இது வந்து 1, அந்த அதாவது அது இது வந்து 1 சொல்லியிருக்காங்க சார், ரேடியஸ் சார். ரேடியஸ் இன்டெக்ரலோட ரேடியஸா இல்லை இன்டெக்ரல் ஓவர் அந்த என்ன பண்ணணும்? அந்த மாடுலஸ் அந்த இதோட ரேடியஸ் சார். நம்ம அந்த செமி சர்க்கிள் போடுவோம்ல சார், அதோட ரேடியஸ் 1 கொடுத்துருக்காங்க சார். ஸோ வாட் கேன் பி தி, இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆர்க் என்னதுப்பா? செமி சர்க்கிள் சார். செமி சர்க்கிள். ஸோ ஃப்ரம் எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்? -1 to 1 சார். ஸோ -1 to 1. ஸோ -1 to 1 செமி சர்க்கிள் எடுக்கணும் அப்படின்னா இட் கேன் பி டேக்கன் இன் தி அப்பர் ஹாஃப் ஆர் லோவர் ஹாஃப். இதில் நம்ம எதை சூஸ் பண்ணணும்? ஆன்சர் தெரிஞ்சு யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம்ப்பா. எதை வேணாலும் சூஸ் பண்ணலாங்க சார். அது சூஸ் பண்றத பொறுத்து நமக்கு வேல்யூ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வர மாதிரி இருக்கும் சார். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருந்துட்டு நம்ம அப்பர் ஹாஃபில் சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்க போகுது? இங்கே டைரக்ஷன் எங்கே இருந்தீங்க? -1 to 1 சார். -1 to 1 சார். ஸோ -1 to 1 அப்படிங்கும்போது இது பாசிட்டிவ் டைரக்ஷனா நெகட்டிவ் டைரக்ஷனா நமக்கு இப்போ? ஸோ கிளாக் வைஸில் போகுது. கிளாக் வைஸ் இஸ் கன்சிடர் டு பி தி நெகட்டிவ் டைரக்ஷன். ஓகே, ஃபைன். ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இன்டெக்ரல் என்னது? Z bar. ஓகே. இல்லை, if we take this to be C. C bar. Z bar dz. dz சார். dz. ஓகே, ஃபைன். ஸோ இந்த இன்டெக்ரலை எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம்? Parametric representation மாத்தி. Okay, so what is the parametric representation we will take? Sir, z is equal to r e power I theta, sir. Okay, what is r value here? 1, sir. 1 sir. With r value equals 1 and theta lie between what? 0 to pi, sir. For minus pi to pi. Minus pi to pi. Minus pi to pi. Pi. Sure. எங்கிருந்து எங்க? ஓகே, theta value lie between minus pi to pi. Sir, pi. கரெக்டா?
சார் பை டு மைனஸ் பைன்னு நினைக்கிறேன் சார். டயக்ராம் பார்த்து தெளிவாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் 0 to பையா மைனஸ் பை டு பையா இன்டெக்ரலில் போடும்போது சின்ஸ் இட் இஸ் இன் த நெகட்டிவ் சென்ஸ் ஆக்சுவலி ஹையஸ்ட் வந்து கீழேயும் லோவஸ்ட் வந்து மேலேயும் எழுதுகிற மாதிரி வரும். சார் பை டு 0வா சார்? நம்ம எழுதும்போது இங்கே யூஸ்வலாக வந்து அது 0 to பையா இல்லை 0 to 2 பையா அந்த மாதிரி எழுதுனா போதும். இன்டெக்ரலில் போடும்போது அது நெகட்டிவ் சென்ஸ் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இங்கே வேல்யூ என்னது நல்லா யோசிச்சு சொல்லுங்க. செமி சர்க்கிள் தான் இருக்கு. செமி சர்க்கிள் அப்படின்னா எதுலேருந்து எது வரைக்கும் நமக்கு இருக்கு? 0 to minus 5. 0 to minus 5. எஸ் குட். 0 to minus 5 நான் சொல்றீங்க. இது 0ன்னு எடுத்தோம்னா இங்க என்ன வரும் நமக்கு? பை சார். ஸோ நீங்கள் 0 to பைனே வச்சுக்கோங்க சரிங்களா. நோ இஷ்யூஸ் இன் தட். நமக்கு என்ன தெரியுமோ அதை அப்படியே வச்சுப்போம். இப்போ தேர்ஃபோர் இன்டெக்ரல் ஓவர் சிங்கிறது வந்து எப்படி மாறப்போகுது அப்படின்னா ஜி பார் என்னது? ஓகே, இதுலேருந்து நம்ம இன்னும் ஜி பார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் ஜி பார்? r e power minus r e power minus i theta. வித் ஆர் வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது e பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு மாறிடுது. வாட் இஸ் டிசி? மைனஸ் மைனஸ் பை மைனஸ் ஐ இ பவர் ஐ மைனஸ் ஐ தீட்டா சார். ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கங்க. யூ வில் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த டெரிவேட்டிவ் ஆஃப் இசட், நாட் இசட் பார். i e power i theta. I e power I theta. Okay, so this is how we parameterize. We have changed everything in terms of theta. So integral over c becomes integral pi to 0. You can write it as pi to 0 or minus முன்னாடி போட்டுட்டு 0 to pi னு வேணாலும் நீங்கள் எழுதுறதுனா எழுதிக்கலாம். And then your z bar is e to the power minus I theta and dz is I e to the power I theta d theta. Right? ஓகே, இதை நான் இன்டகிரேட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? Since I is a constant, I took it outside. d theta வரும் சார். theta. ஓகே, உள்ளுக்குறது இன்டகிரேட் பண்ணனா எனக்கு மைனஸ் ஆன்சர் வந்து மைனஸ் பை ஐ வரும் சார். ஸோ iota times of 0 minus pi அப்படிங்கும்போது it is going to be minus pi i. ஓகே, இப்போ மொதல் விஷயம் என்ன அப்படின்னா ஆர்க்கு வந்து லைஸ் அபவ் ரியல் ஆக்சஸ்ங்கிற மாதிரி எடுத்தோம் சரியா. இந்த இடத்துல சிஎஸ் அதாவது ஆர்க் இஸ் அஸ்யூம்டு டு லை அபவ் ரியல் ஆக்சஸ். அதனால இந்த மாதிரி நமக்கு கிடைச்சது. இப்போ இதே இதில் ஆர்க் இஸ் அஸ்யூம்டு டு லை பிலோ ரியல் ஆக்சஸ்ன்னு எடுக்கும்போது என்ன நடக்கும் சார்? அதே தான் சார் நடக்கும். ஆனால் ஆன்சர் வந்து பை ஐ வரும் சார். அப்புறம் இன்டெக்ரல் வந்து பை டு 2 பையா இருக்கும் சார். ஸோ லிமிட்டில் சேஞ்ச் வருது. பேராமீட்டரைஸ் பண்ணதில் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. தீட்டா வேல்யூவில் மட்டும் பை டு 2 பை நமக்கு இருக்கும். பை டு 2 பை நமக்கு இருக்க போகுது. ஸோ இன்டர்வல் வேல்யூ would be from பை டு 2 பை. இங்கே உள்ள என்னப்பா இருக்கும்? e power minus i theta. I into e power I theta. So we can take iota outside. So it is pi to 2 pi d theta. So this is simply iota times of 2 pi minus pi, which is equal to pi I. இதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்களா? எஸ் சார். yes sir. ஸோ we have proved it, right? ஸோ இப்போ இந்த மாதிரி பேசிக்காக எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னாலும் சர்க்குலர் ரீஜியன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே இருந்துட்டு வித் ஹெல்ப் ஆஃப் போலார் கோஆர்டினேட்ஸ் we will have to parameterize.
பேராமீட்டரைஸ் பண்ணிட்டு அது ஆங்கிள் எங்கே அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து நோட் பண்ண தெரியணும். சரிங்களா? இப்போ ஆங்கிள் இப்போ உங்களுடைய கொடுத்துருக்க கர்வ் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டை கவர் பண்ணுது அப்படின்னாலே இருந்துட்டு ஆங்கிள் இஸ் கோயிங் டு பி இன் 0 to பைக்குள்ளே தான் வரப்போகுது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் கவர் ஆச்சுனாலே அதுக்குள்ளே ஆங்கிள் வேல்யூ 0லேருந்து பைக்குள்ளே தான் இருந்தாகணும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் மட்டும்தான் இருக்குன்னா பையிலிருந்து 2π இருக்கணும். சரிங்களா? அது எந்த குவாட்ரண்ட்ல அந்த கர்வ் லை ஆகுது, எங்கே நம்ம ஆங்கிளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து we'll have to decide. ஓகே, ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் 0 தான், இந்த பாயிண்ட் பை தான் அப்படின்ட்டு இந்த பிலோவுக்கு நம்ம போகும்போதும் நம்ம 0 to பைனே போட்டிருந்துருக்கலாம். பட் we have not done it. ஜஸ்ட் பிகாஸ் இட் கவர்ஸ் இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு என்னது பையிலிருந்து 2π இருக்குங்கிறங்காட்டி தான் இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, it is a similar problem but it is not a circular region. இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த டயக்ராம் என்ன, எங்கேருந்து எங்கே வந்து இது ட்ராவல் ஆகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த ஆக்சஸை நீங்கள் எந்த இடத்துல நான் பாயிண்ட் வைக்கணும்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களோ, இந்த பக்கம்னா திஸ் இஸ் யுவர் பாசிட்டிவ் ரியல் ஆக்சஸ், நெகட்டிவ் ரியல் ஆக்சஸ், பாசிட்டிவ் இமேஜினரி, நெகட்டிவ் இமேஜினரி அப்படி சொல்லுங்கள் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கப்பா சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0,0 சார். ஓகே. செகண்ட் பாயிண்ட் வந்து 4,2 சார். செகண்ட் பாயிண்ட் 4,2 ஷியர்? எஸ் சார். அதாவது 4 வந்து ரியல் இதில் வரும். எஸ் சார், கரெக்ட் தான் சார். ஸோ யூ ஆர் சேயிங் சம்வேர் ஹியர், இங்கிருந்து இங்கே ஒரு கர்வ் மாதிரி. இது ரெண்டுக்குள்ள எப்படி டிராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? கர்வ் சார். ஷியர்? How are we traveling between these 2 points? Line. So t square plus it. T square plus it. So on the T square plus itங்கிறது it can be any curve. So as of now நமக்கு வந்து அது என்ன curve அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போய் ஆகணும். ஸோ இந்த இதுலேயுமே நீ டீக்கு பதிலாக லைக் டீக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் குவான்டிட்டி ஐ சப்போஸ். ஆம் ஐ ரைட்? ஓகே. இந்த இதில் வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீல் ஹேவ் டு பேராமீட்டரைஸ். சரி, ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு கேஸில் வி ஹேவ் டேக்கன் z to be equal to t square plus iota times of t. Fine, good. What is z bar? T square minus iota. T square minus iota times of t. What is the necessary of finding z bar here? சார் இன்டெகிரல்ல z bar கொடுத்திருக்காங்க சார். Okay, so இதிலிருந்து if we find dz, what would we get? Two t plus iota times of 2t dt Plus, whole dt. okay. So this is the derivative part, right? Are we ready to integrate now? இல்ல வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா? Limit, yes. So integral limit. So what is the integration limit? What is the integration limit, pa? 0 less than or equal to x less than or equal to 4. அடுத்து 0 less than or equal to y less than or equal to 2. இப்போ நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டையுமே வந்து சிங்கிள் பேராமீட்டருக்கு மாற்றுறதுக்கு தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வி do not have டபுள் இன்டகிரேஷன், வி ஹாவ் அ லைன் இன்டகிரல் ஒன்லி. சரிங்களா? ஒரே ஒரு இன்டகிரேஷன் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு இன்டகிரேஷனை அச்சீவ் பண்ணணும் நம்ம. ஸோ ஹியர் யூ ஹேவ் சேஞ்ச்ட் எவ்ரி திங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி, விச் மீன்ஸ் யுவர் லிமிட் மஸ்ட் பி ஃபார் டி.
சொல்லுங்கப்பா. வாட் இஸ் த லிமிட் ரேஞ்ச் ஃபார் டி? வியூவர்ஸ் ஆன் யூடியூப், சப்போஸ் உங்களுக்கு இங்கே நான் கேட்குற கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன் த சேட் பாக்ஸ். தட் இஸ் ஆல்சோ அப்சர்வ்ட். What is the limit value of t? Zero to 10 plus 12. 0 to 10 plus 12. Yeah. நமக்கு இங்க t வந்து ஒரு ரியல் வேல்யூ. t வந்து ஒரு ரியல் வேல்யூ. So the limit is also real. 0 to 2, sir. கொஞ்சம் பக்கத்துல வந்திருக்கீங்க. சிம்பிள்ப்பா. இப்போ நீ வந்து உனக்கு இசட் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ட்ராவல் ஆகணும்னு தெரியுமா? இசட் வந்து 0லேருந்து 4 + 2i வரைக்கும் ட்ராவல் ஆகணும்னு தெரியும். இசட்டோட வேல்யூ t² + it உனக்கு தெரியும். அப்போ டீக்கு எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆனால் உனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும்னு பார்க்கணும் நீ. அவ்வளோதான். 0 to 4, sir. 0 to 2, sir. So it is 0 to 2. When you substitute 0 to 2, you get 0 plus iota times of 0, which is 0 here. And here 2 square plus what? 2i. So which is 4 plus 2i. So இப்போ லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ஐடியா கிடைச்சதா? Yes, sir. Yes, sir. Okay. Therefore, the integral over L z bar dz shall be written as integral 0 to 2 z bar is t² minus iota times of t multiplied with, and dz is 2t plus iota times of dt. Now we will have to multiply them in. உள்ள எடுத்துட்டு போனோம்னா நமக்கு என்னென்னப்பா வரும்? 2t cube 2t cube plus 2t cube cube plus it square square minus 2it square 2it square plus t. plus t. ஸோ இதிலிருந்து we'll have to segregate real and imaginary parts. பண்ணோம் அப்படின்னா 2t cube plus t ஒரு term plus iota times of t² minus 2t square இன்னொரு term. Now we'll have to integrate this. Integrate பண்ண என்ன வரும்? t power 4/4 plus t square by 2. Okay. Over the limit 0 to 2 plus iota times of plus I into t cube by 3 By 3 minus 2 t power 4 by 4. minus 2t power cube by 3. ஸோ இங்கேயே வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணதுன்னா -t² நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி ரைட் -t³ / 3 over the limit 0 to 2. ஸோ ஐ கிவ் யூ 30 seconds டைம். இந்த சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சு ஃபைனல் ஆன்சர் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். those who are in YouTube can also answer this. சரிங்களா? இந்த சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
10 plus 10 minus I 10 8 by minus 3. 8 by 3. minus I I 8 by 3. 8 by 3, sir. 8 by 3. Okay. Sure. So this shall be written as 8i upon 3. Okay, fine. Now let us do the second one. The second ல என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, in order to reach this point 4 plus 2i from this, you will have to travel through 2 lines. அந்த 2 லைன் என்னன்னுப்பா, அந்த 2 லைனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? 0 to 2 0, 0, 2 அது ஒரு பாயிண்ட் சார். ஓகே. அப்புறம் 0, 2 அந்த ஒரு பாயிண்ட். ஸோ இப்படி ஒரு லைன் அண்ட் தென் திஸ் லைன். இந்த என்டையர் எல்லை வந்து இப்போ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? We have 2 lines. Am I right? Yes sir. Yes, sir. இப்போ என்டையர் லைன் வந்து 2 லைனாக ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னா how do we integrate this one? First L1 plus L2. அதுக்கு L1 plus L2 பண்ணுவோம். So integral over L z bar dz is same as that of integral over L1 z bar dz plus integral over L2 z bar dz. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண பேராமீட்டரைசேஷனே இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை நம்ம வேற ஏதாவது பேராமீட்டரைஸ் பண்ணணுமா? எக்ஸா கான்ஸ்டன்டா வச்சுட்டு y மட்டும் பண்ணலாம் சார் L1க்கு. ஓகே. yக்கு L1ல இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. y கான்ஸ்டன்டா வச்சுட்டு x பாராமீட்டரைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ L1 பொறுத்த வரைக்கும் எதை கான்ஸ்டன்டா வைக்க போறோம்? x x கான்ஸ்டன்ட். அந்த x ஓட வேல்யூ என்னது? 0 சார். 0. தென் நமக்கு என்ன நடக்கும்? y ranges from 0 to 2. Y range from 0 ஜெனரலா to 2, sir. ஓகே, ஜெனரலா That is equal to ஜிங்கிறது வந்து IY. எக்ஸ் பிளஸ் ஐஒய், இது ஐஒய்யா மாறிடுது. அண்ட் ஒய்யோட ரேஞ்ச் எங்க இருந்தீங்க? 0 to 2. 0 to 2, sir. 0 to 2. வாட் அபவுட் ஜி பார்? minus IY சார். minus IY. மைனஸ் ஐஒய். அண்ட் வேற டிசி? I dy. IDY. So integral over L1 z bar dz is nothing but integral 0 to 2 iota times of y and minus iota times of y and iota times of dy. Integrate பண்ணி அந்த final answer என்ன அப்படின்னு சொல்லுங்க. Even the people on the YouTube can try. என்னதுப்பா? 2, sir. 2. இல்ல சார். ம் இல்ல, ஒரே நிமிஷம் சார். 2 தான் சார். 2 தான் சார். பூரா சார் ஆன்சர். 2. Okay, now we'll have to do the same thing in சார் y இன்டகிரேட் L2. பண்ணனும்ல சார் அப்போ? ஆமாப்பா. y square by 2 வரும் சார். 4 by 2. எஸ் சார். ஓகே. ஓகே, இப்போ L2ல வந்து L2ல எதை கான்ஸ்டன்டா எடுக்கிறோம்? y கான்ஸ்டன்டா எடுத்து x இன்டகிரேட் பண்ணுவோம் சார். So y is taken to be constant and the constant value is 2 sir. then what happens with z? X மட்டும் x plus 2y. So which is x plus 2y. Okay. So what about x varies from 0 to 4. x varies from 0 to 4. Just a minute. X varies from 0 to 4. Okay, good. What is z bar? x minus 2y sir. X minus 2y. Are you people clear with this? எஸ் சார். Yes, sir.
x minus 2y and dz is what? dx. dx. Simply dx, and this varies from 0 to 4. Okay. So when you do the integration, what is the value that you would get? இன்டகிரேட் பண்ணி வேல்யூ என்னன்னு சொல்லுங்கப்பா. 8 minus 8. 2 minus 8. 8 minus 8. So what is the integral value of this total L க்கு என்ன வரும்? 10 minus 8, sir. 10 minus 8i. Is that right? அதே தான் எல்லாத்துக்கும் கிடைக்குதா? Yes, sir. Yes, sir. So here you get 8 minus 8i. Therefore, integral over L z bar dz is 10 minus 8i. Okay, good. So people over மீட்ல இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க. யூடியூப்ல இருக்கிறவங்க ஒன்லி வெரி ஃபியூ ஆர் ஆன்சரிங். வாட் அபவுட் அதர்ஸ்? இருக்கீங்களா இல்லை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்களா? Okay, we have the next question. This takes some time to think. Question go through பண்ணிட்டு யாராவது ஒருத்தங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இங்க நம்ம என்ன டைப் ஆஃப் கான்டூருக்கு பேச போறோம்? Circle. சர்க்கிள். ஸோ சர்க்கிள் அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்? என்ன ஐடியாலஜி? ML inequality, sir. குட். ஸோ எம்எல் இன்இக்வாலிட்டியில் எம்ங்கிறது என்னது, எல்லுங்கிறது என்னது? mங்கிறது absolute of f of z, lங்கிறது length of the counter. ஓகே, அப்சல்யூட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எம்னு சொல்லுவோமா, இல்லை எந்த மாதிரி சொல்லியிருப்போம்? ஸோ வாட் யூ செட் இஸ் here we are making use of the concept of ML inequality. Okay, that is good. So what is M and what is L? You are saying that L is the length of what? Length of what? That given curve or a curve, sir. Here Okay, the given length of surface. a contour, Contour. precisely. Integral over C f of z dz. Suppose if this is given, okay, this can be estimated to be ML. So L என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க, fine. My question is, what is M? Absolute of f of z வந்து less than or equal to m, sir. Okay, so M satisfies absolute of f of c which is smaller than or equals m. Good. இந்த mக்கு ஏதாவது பேர் இருக்கா? Even the people on the YouTube shall try. Maximum bound, sir. அதுக்கு மேக்ஸிமம் பவுண்ட்னு சொல்ல முடியும். Yes. So this m is called as the upper bound of the function.
Okay, only when this upper bound exists as some finite real value, then we say the function is bounded. Okay, right. So proceeding further, இந்த ப்ராப்ளம்ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கான்டூர் வந்து சர்க்கிள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருந்துருக்காங்க? சார் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ஓரியன்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சார். ஓகே, கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஒரு யூனிட் டிஸ்க் இருக்குங்க சார், அதுல வந்து f of z வந்து அனலிட்டிக்கா இருக்குங்க சார். ஸோ த அனலிட்டிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன அஷூரன்ஸ் எல்லாம் இருக்கு? f of z அனலிட்டிக்கா இருந்துச்சுன்னா என்னதுப்பா? அதோட டெரிவேஷன் கண்டினியூஸா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது அப்படின்னா இது கண்டினியூஸாக இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த எம்எல் இன்இக்வாலிட்டி ஐடியா வந்து நம்ம எப்போ பார்த்துருக்கோம்னா நம்ம கோசாட் லெமாக்கெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஸோ அப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாலேஜ் மட்டும் வச்சு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா டெரிவேட்டிவ் கண்டினியூட்டி பற்றி நம்ம வர கிடையாது. ஓகே, you have a function which is continuous in absolute of z smaller than or equals 1 which is a bounded region. அப்போ அந்த ஃபங்க்ஷன் எந்த மாதிரி இருக்கும்? இங்கே நமக்கு இருக்கக்கூடிய இந்த டிஸ்க் வந்து ஒரு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் ரீஜியனா? Yes sir. காம்பேக்ட் சார். ஓகே, சரி, நீங்கள் இந்த காம்பேக்ட்னஸ்னே கூட வச்சுக்கோங்க. க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன் யூக்ளிடியன் செட்டப் ஒன்லி. ஸோ காம்பேக்ட்னஸ் நமக்கு வந்துடுது. இப்போ எஃப் ஆஃப் இசட் வந்து எங்கேருந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப் இஸ் டிஃபைன் ஃப்ரம் இந்த செட்டு டு சம் சப்செட் ஆஃப் சி. இதுதான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறது. அப்போது when you collect this set, இந்த செட்டு வந்து எப்படிப்பட்ட செட்டாக இருக்குங்கிறது என் கொஸ்டின். Even the people on the YouTube, if you know the answer, you can put it in the chat box. ஸோ நீங்கள் சொன்னீங்க அந்த டிஸ்க்கு வந்து ஒரு காம்பேக்ட் செட்டுன்னு. கரெக்டு. யூ ஹாவ் அ கண்டினியூஸ் மேப்பிங். அனலிட்டிக் அப்படின்னா டிஃப்ரென்ஷியபிலிட்டி இருக்கும், டிஃப்ரென்ஷியபிலிட்டி இருக்குன்னா கண்டினியூட்டி வந்துருச்சு நமக்கு. யூ ஹாவ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் விச் இஸ் டிஃபைன்ட் ஆன் தி காம்பேக்ட் செட். சரிங்களா? இப்போ ஐ எம் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் அவுட் த ரேஞ்ச் செட் அண்ட் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ரேஞ்ச் செட். எனக்கு ரேஞ்ச் செட் என்னன்னு சொல்ல வேணாம். சரியா? ரேஞ்ச் செட்டு தெரியணும்னா ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், அந்த எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயரா இல்லை இசட் பவர் 4 அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் தான் வந்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ இமேஜ் செட்டோட நேச்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு கேட்குறேன். Sir, absolute of f of z is less than or equal to m. For all, absolute of z is less than or equal to 1. எஸ். என்ன அப்படின்னா, ஸோ வாட் ஷி ட்ரைஸ் டு சே இஸ் தட் திஸ் செட் இஸ் ஆல்சோ காம்பேக்ட். ஸோ காம்பேக்ட்னஸ் இன் காம்ப்ளெக்ஸ் செட்டப் அப்படிங்கும்போது இட் இஸ் அ பவுண்டட் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த செட்டு வந்து பவுண்டட். இமேஜ் செட் வந்து டோட்டலாக பவுண்டடாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் சே த ஃபங்க்ஷன் இஸ் பவுண்டட். ஓகே, உங்களோட ஃபங்க்ஷன் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஃபங்க்ஷன் பவுண்டடாக இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? Class, am I audible?
எஸ் சார். இப்போ ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம்? ரேஞ்ச் பவுண்டடா சார்? ரேஞ்ச் பவுண்டடாக இருந்தால் ஃபங்க்ஷன் பவுண்டட்னு சொல்லிட்டோம். பவுண்டட்னஸ் டெஃபினிஷன் என்னது? சார் அப்பர் பவுண்டும் லோவர் பவுண்டும் இருக்கும். Good. So it will have upper and lower bounds. Since it is a complex valued functions, you are not able to identify the lower bound because complex valued functions பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதோடைய பவுண்டட்னஸ் பற்றி பேசுகிறீங்கனால அப்சல்யூட் வேல்யூ வச்சு தான் பேசுகிறீங்க. அப்சல்யூட் வேல்யூக்கு மினிமம் வந்து 0 தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. தட் இஸ் ட்ரிவியல். தட் இஸ் வை வி டோன்ட் டாக் அபவுட் தி லோவர் பவுண்ட். ஸோ விச் இஸ் ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் எம். இதுதான் நமக்கு டெடியூஸ் பண்ணுறோம். இதை டெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா எஃப் ஆஃப் இசட் இஸ் அனலிட்டிக்ஸ். அனலிட்டிக்னா வந்து டிஃப்ரென்ஷியபிலிட்டி இருக்கும். டிஃப்ரென்ஷியபிலிட்டி இருந்தால் கண்டினியூட்டி இருக்கும். We see where it is continuous. It is continuous in some closed and bounded set. So closed and bounded setனாலே நீ வந்து அது காம்பேக்ட்னஸுக்கு கொண்டு போய் காம்பேக்ட்னஸ்ல இருந்து வா. ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன closed and bounded set பார்த்துட்டீங்கன்னா அதோட ரேஞ்சுமே வந்து அதோட இமேஜ் செட் வந்து உனக்கு பவுண்டடாக தான் இருக்கும். ஒரு பவுண்டட் செட்டுக்கு கண்டினியூஸ் இமேஜஸ் அப்ளை பண்ணிட்டு அதோடைய இமேஜ் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உனக்கு பவுண்டடாக தான் இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் வந்து பவுண்டடாக இருந்துச்சுன்னா அதுக்கான கண்டிஷன் என்னங்கிறது தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இந்த ப்ராப்ளமில் அடுத்து என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின். இந்த எம்னு அப்பர் பவுண்டு இது பவுண்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்பர் பவுண்டு கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? அந்த அப்பர் பவுண்டுக்கும் எனக்கு வந்து அந்த ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? Class, is there any relation? இங்கே நான் அந்த எம் வேல்யூ கண்டுபிடிச்சதுல எந்த இடத்துலையாவது அந்த சர்க்கிளோட ரேடியஸை நான் யூஸ் பண்ணனாங்கிறது என்னோட கொஸ்டின். No, sir. எஸ். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா there exists m which is the non-negative constant, okay, independent of rho. ஸோ அந்த ரோங்கிற வேல்யூவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு such that absolute of f of c is smaller than or equals m. ஓகே, ரைட். இப்போ நம்ம எதுக்கு எஸ்டிமேட் பண்ணணும்? எந்த ஃபங்க்ஷனுக்கான எஸ்டிமேஷன் நம்ம இந்த ப்ராப்ளம்ல கண்டுபிடிக்க போறோம்? Integral over the absolute of integral over the contour z to the power minus 1 by 2 f of z dz. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா திஸ் இஸ் smaller than or equals absolute of z to the power minus of f of z multiplied with length of 0. இப்படி எழுதிக்க முடியுமா? Class, can I write like this? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் அப்போ கண்டுபிடிக்கணும்? ஸோ we'll have to estimate this quantity. ஸோ இது என்னதுப்பா இந்த குவான்டிட்டி? ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ், இப்போதைக்கு எஃப் ஆஃப் இசட்டுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ தான். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணி அப்சல்யூட் எடுக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? தனித்தனியா அப்சல்யூட் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. எஸ், குட். ஸோ இட் இஸ் அப்சல்யூட் ஆஃப் c to the power minus half multiplied with absolute of f of c.
இதுக்கு வந்து வேல்யூ என்னவா இருக்கும்? இது ரெண்டோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் we are done. So how shall we write this one? இப்போ இந்த குவான்டிட்டியை shall I write 1 upon absolute of c to the power half இப்படி எழுத முடியுமா என்னால்? ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி and the second quantity is there as it is. Can I write like this? Yes, sir. Yes, sir. Yes, sir. Sir. Okay, so you know what is absolute of z? What is absolute of z? True. Square root of x square plus y square, sir. So in the denominator we have rho to the power half, or we shall write this as under roots rho. Okay, and this quantity இது என்னன்னு estimate பண்ணி வச்சிருக்கோம்? Less than or equal to m. So which is smaller than or equals m. So this is the thing. Okay, and what is the length of 0? 2 pi rho, sir. 2 pi rho. Good. So now all you have to do is that you just substitute these values and do the simplification. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அது நமக்கு கிடைச்சிரும். Am I right? Yes, sir. Yes, sir. இதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? p Sir, tends to 0 இருக்கும்போது அந்த ரோ வேல்யூ வந்து 0வா இருக்கும்போது அந்த இன்டெக்ரல் வந்து 0வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம் சார். அதை எப்படிப்பா பண்ணலாம்? லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம், லாபிதால் ரூல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். லாபத்தாளுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டியதில்லை. ஜஸ்ட் டேக் லிமிட் ரோ அப்ரோச்சஸ் 0 on both the sides. நீட் எடுத்தாலும் ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா இது as it is அப்படியே தான் இருக்க போகுது. this quantity goes to 0. ஸோ அப்சல்யூட்டாக some quantity is smaller than or equal to 0 னா that has to be equal to 0. that's it. ஸோ அப்சல்யூட் ஆஃப் ஒரு இன்டர்வல் வேல்யூ 0 அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேல்யூ 0வாக இருந்தால் மட்டும்தான் that is possible. So this completes the problem. Next. ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, இந்த ப்ராப்ளம் எந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்? Even the people on the YouTube shall try this. எந்த ஐடியா, அந்த ஐடியா என்னங்கிறத சொல்லிட்டீங்கன்னா கூட ஓகே தான். சார் காட்சி-கோசட் தியரம் சார். கோசாட் தியரம்க்கு அப்புறம் சார் அனலிட்டிக்னு சொல்லுவாங்க சார். அனலிட்டிசிட்டி செக் பண்ணணும். ஓகே, கோசாட் தியரம் பேஸ் பண்ணி அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்த்தோம் நம்ம? காட்சி கோசாட் தியரத்தோட எக்ஸ்டென்ஷன்ஸ் எதுக்கெல்லாம் பார்த்தோம்? Sir, and the principle of deformation of parts அதுவும் சார். எஸ், அந்த பிரின்சிபல் ஆஃப் டெஃபர்மேஷன் ஆஃப் பார்ட்ஸ் அதே தான். என்ன அப்படின்னா we have seen that suppose we have two contours, சரியா? ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் கன்சிடர் பண்ணியிருக்கும் போது if your function is analytic on these two contours, இந்த ரெண்டு கான்டூர் மேலேயே இது அனலிட்டிக்காக இருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கான்டூருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இதுலேயும் வந்து இது அனலிட்டிக்காக இருந்துச்சுன்னா தென் இன்டகரல் ஓவர் திஸ் கான்டூர் இஸ் சேம் as that ஆஃப் இன்டகரல் ஓவர் தட் கான்டூர். ஆக்சுவலி இங்கே கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை. இந்த ரெண்டோட இன்டகரலும் சேம் தான். ஏன் சேம் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே திஸ் இஸ் தி ஜென்ரல் ஐடியா. அந்த டிஃபர்மேஷன் ஆஃப் பார்ட்ஸோட ஐடியாவை தான் வந்து இந்த இடத்துல நான் சொல்லியிருந்திருக்கேன்.
இங்கே நம்மளோட 2 கான்டூர் என்னென்னதுப்பா? இந்த ப்ராப்ளமில் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த 2 கான்டூர்ஸ் என்னது? ஒன்று வந்து ஸ்கொயர் சார். ஸ்கொயர் சார் இன்னொன்று Squares and circles, sir. ஸோ ஸ்கொயர்ஸ் அண்ட் சர்க்கிள். ஸோ இது எனக்கு ஒரு ஸ்கொயரு, கரெக்டா? This is 1, this is -1, this is 1 again, this is -1. ஓகே, சர்க்கிளோட ரேடியஸ் என்னது? 4 சார். 4 சார். ஸோ 4 அப்படிங்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி சம்வேர் ஹியர். ஸோ என்ன கரெக்டாக வரைஞ்சிருவேனான்னு தெரில, குத்து மதிப்பாக ஐ வில் ட்ரை. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அ திங் வி ஹேவ். ஸோ இந்த பாயிண்ட் 4, இந்த பாயிண்ட் -4, இந்த இடத்துல வரும்போது the point that you have is 4i. so this is simply I, this is -i, and இங்கே வர பாயிண்ட் வந்து -4i. so we'll have to check the analyticity of whatsoever the function we are going to talk about in this region. ஸோ இந்த ரீஜியனில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். if it is so, these two integrals are equal. ஓகே, இப்போ அப்படியே வந்து சொல்லுங்க பார்ப்போம், இதில் எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அனலிட்டிசிட்டி இருக்கு அப்படின்னு. let us take the first function. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எல்லா பாயிண்ட்லையும் அனலிட்டிக்கா? கிளாஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் அனலிட்டிக்? எங்கெங்கெல்லாம்ப்பா? எல்லா பாயிண்ட்லையும் அனலிட்டிக்கா? Is it analytic everywhere? In other words, do you mean to say this function is an entire function? No, sir. Okay, analyticity எங்க மிஸ் ஆகுது? சார் +or-i/√3ல. f of c is not analytic when your 3z square plus 1 is equal to 0. So this will happen only when 3z square is -1. Therefore z square is -1 upon 3. Therefore z is plus or minus i upon under root 3. ஸோ இப்போ இந்த i upon under root 3 வந்து நமக்கு இங்கே நம்ம இருக்கிற இந்த டயக்ராமில் எந்த இடத்துல இருக்குன்னு லொக்கேட் பண்ணணும். எங்கப்பா இருக்கு? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்பான் அண்டர் ரூட் 3 அப்படிங்கும் போதே வந்து அது எந்த ஆக்சிஸில் வரும்? ஆக்சிஸில் வருமா இல்லை சம்வேர் பிட்வீன் த பிளேன் அப்படி வருமா? சார் ஸ்கொயருக்குள்ள வரும் சார். ஆக்சிஸ் அந்த ஸோ இட் வில் லை ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ இமேஜினரி ஆக்சிஸில் தான் வரப்போகுது. அப்போ இமேஜினரி ஆக்சிஸில் இந்த பாயிண்ட் இந்த 1 to 4க்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை. 4 விட அதிகமாகவோ இல்லை 1 விட கம்மியாவதோ இதோட வேல்யூ வரப்போகுதுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்ராக்சிமேட்டாக இது எந்த இடத்துல இருக்கும்? சார் ஸ்கொயருக்குள்ளே இருக்கும் சார். ஸோ சம்வேர், ஸோ இட் இஸ் 1 divided by 1.732 அப்படிங்கும்போது சம்வேர் ஹியர். சரிங்களா? இந்த பாயிண்ட்டில் தான் வந்து நமக்கு அனலிட்டிசிட்டி போகுது. தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் not a part of the shaded region. இந்த shaded regionல analyticity தான் நமக்கு முக்கியம். அதனால integral over C1 பண்ணாலும் சரி, integral over C2 பண்ணாலும் சரி, we are going to get it to be equal. Okay? இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம்க்கு சொல்லுங்க பார்ப்போம். செகண்ட் ப்ராப்ளம் எப்பப்பெல்லாம் அனலிட்டிக் வராமல் போகும்?
That's கொஞ்சம் faster. Z is equal to 0. So when sin this function is not analytic, when sin pi upon 2 equals 0, this can happen to us sin inverse of 0. So sin inverse of 0 என்னதுப்பா? 0 sir. 0 மட்டும்தானா? 0 is one value. 0 மட்டும்தானா? To n pi, sir. 0 pi. So n pi sir. with N pi. n running from 0 plus or minus 1 plus or minus 2 இப்படி போகும். ஸோ pi upon 2 is equal to இதுன்னு சொல்லியிருந்திருக்கோம். சரி, ஜி அப்போ ஸோ இதுலேருந்து ஜி வேல்யூ என்னென்னு பார்த்துட்டா எனக்கு 2n pi வித் n is equal to 0 plus or minus 1 plus or minus 2 இது எல்லாமே. சரி, இதில் எதெல்லாம் வந்து எனக்கு 1-ஐ விட கம்மியாக வரும், எதெல்லாம் வந்து 4-ஐ விட அதிகமாக போயிடும், நடுவில் ஏதாவது வந்துருமா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் pi? Plus, what is the value of pi? Approximate value? 3.14. Yes. So இப்போ பைக்கு வந்து நீ அப்ராக்சிமேட்டாக நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ 2 times of 3.14 அப்படிங்கும்போது 6.28 into என்னங்கிற மாதிரி வருது. இப்போது நீ எண்ணுக்கு 0 கொடுத்தீங்கன்னா உனக்கு இங்கே சென்டரில் வந்துடும் 0 பாயிண்ட்டு. நமக்கு பிரச்சனை பண்ணலை. எண்ணுக்கு நீ மினிமம் 1 கொடுத்துட்டீங்கனாலே வந்து 6.28ங்கும் போது சம்வேர் அவுட் சைட் போயிடுதா? இதே மைனஸில் கொடுத்தீங்கனாலும் இங்கே கீழே போயிடுதா? அப்போ எண்ணுக்கு 2 எல்லாம் கொடுக்கும்போது இன்னும் வெளியே தான் இருக்க போகுதா? Yes sir. Are you getting what I am trying to say? Yes, sir. Yes, sir. ஸோ நமக்கு அனலிட்டிசிட்டி பிரச்சனை பண்ணக்கூடிய எந்த பாயிண்ட்டுமே உள்ளே இல்லை. சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தது தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அங்கே வந்து திஸ் எஃப் ஆஃப் இசட் இஸ் not analytic when 1 minus e power g is 0. This can happen only when e power g is 1. So this can happen only when g is log 1, that is 0. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான். அந்த ஒரு பாயிண்ட்டும் நமக்கு எங்கே, நமக்கு பிரச்சனை இல்லாத இடத்துல தான் இருக்குது. So that is why we have integral over c1 and integral over c2 of these three functions are equal. இப்போ வரைக்கும் அந்த வேல்யூ என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ண கிடையாது. சரிங்களா? அந்த வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஓகே, that is what we are going to learn in the next section that we are about to see. Thank you. Thank you sir. Thank you, sir. Thanks. Thank you, sir.